ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகள் அடுத்தடுத்து அப்கமிங்ல நடிச்சுக்கிட்டே இருக்காரு. வேட்டையை முடிச்சிட்டாரு, அடுத்து இப்போ கூலியில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ள முடிக்க சொல்லி சன் பிக்சர்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பக்கவா வந்து தன்னோட வேலைகளை வந்து பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்காரு. இதை முடிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து ஜெயிலர் டூ பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்தை விட்டு கூலி ஜெயிலர் டூ படத்தை விட்டு அடுத்து யார் இயக்க போற தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு. அவர் வந்து சங்கர் இல்லாட்டி அட்லியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தகவல் தெரிவிக்கிறது. மேலும் சன் பிக்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அட்லீட்டை கொடுக்கலாம். ஏன்னா இப்போ கடைசியாக வந்து ஜவான் படம் வந்து ஒரு 1000 கோடிக்கு மேலே வசூலாச்சு ஷாருக்கானை வச்சு, அதனால அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் வந்து மனசுல நினைச்சிருக்காங்க. ஆனால் தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா சங்கர் வந்தால் பெட்டரா இருக்குமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா இப்போ கேம் சேஞ்சர் வந்து அடுத்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு. ஸோ கேம் சேஞ்சர் வந்து பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா சங்கருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. கேம் சேஞ்சர் வந்து சரியா போகலைன்னா அட்லிக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க சன் பிக்சர்ஸ். பார்க்கலாம் யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, குருவா சிஷியனா சங்கரா அட்லியா என்பதை அடுத்த வருஷம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யார் கூட பண்ணா நல்லா இருக்கும், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யார் கூட பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ பத்தின உங்க என்ன நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மகிழ்ச்சி.